உலகத்தில் பெண்களினுடைய தாய்ப்பாலில் கூட அந்த டிடிடி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அதை தடை செய்கிறார்கள். உலகம் முழுக்க அது வந்து பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, வேண்டாம். அதாவது ஒரு நோபல் பரிசு அளவுக்கு வந்த ஒரு விஷயத்தை தடை செய்யக்கூடிய அளவுக்கு செய்தது அந்த ரேஷல் கார்ச்சனுடைய மௌன வசந்தம் என்கிற ஒரு நூல். 27 முதல் 32% ஊட்டச்சத்துக்களை நம் தாவரங்கள் இழந்து விட்டன. குறிப்பாக அரிசி, கோதுமை. சரி, குறைஞ்சது மட்டுமா? அது குறைஞ்சது மட்டும் இல்லை, இந்த அத்தனை அரிசி கோதுமையிலையும் உடலுக்கு கேடு செய்யக்கூடிய நச்சு கனிமங்கள் 1400 மடங்கு கூடியிருக்குங்கிறாங்க. கோவிடா சீனாக்காரன் கொண்டு வந்து நம்மக்கிட்ட போட்டு போயிட்டான், நிறைய பேர் பேசி கொண்டு இருக்கிறோம். அது எங்கே, அது எப்படி வந்திருந்தாலும் அது மனிதன் சூழலில் நடத்திய வன்முறையினால்தான் வெளிப்பட்டது என்பது தெள்ள தெளிவாக தெரிஞ்ச விஷயம். சுற்றுச்சூழலில் வன்முறை நடத்தக்கூடாது, ரசாயனங்களை கொண்டு மண்ணில் குவிக்கக்கூடாது என அவர் திரும்ப திரும்ப சொல்லி, இந்த இடத்துல நம்ம இந்த புள்ளியில் நம்ம மாறணும்னு நினச்சா கூட இன்னொரு 50 வருடம் 100 வருடங்களில் கொஞ்சம் இந்த பேரழிவுகளை தாமதப்படுத்தலாம். தேநீர் குடிக்கும்போது நம்மெல்லாம் சாப்பிட்றது தேநீரான்னு கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம். நான் வந்து மறுபடி கம்பு, வரகு, சோளம்னு பேசலை, நான் வேறு ஏதாவது பேசலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சமீபத்தில் ஒரு வார்த்தையை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வார்த்தையை பற்றி பேசுகிற அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்தது. டவுன் டு எர்த் அப்படின்னு ஒரு மேகசின் வருது. அது சூழலியல் சார்ந்த பல்வேறு மிக முக்கியமான கட்டுரைகளை வெளியிடக்கூடிய, தில்லியிலிருந்து வரக்கூடிய சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் என்கிற ஒரு அமைப்பு வெளியிடக்கூடிய பத்திரிகை. அதில் ஒரு கட்டுரை வந்தது. அது எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. உண்மையில் அந்த கட்டுரையை நான் நேரடியாக படிக்கலை. கட்டுரையை பற்றி ஒருத்தர் எழுதியிருந்தார். எங்களுடைய நண்பர் ஜியோடாமின் என்பவர் வந்து ஒரு புத்தகத்தில் அதை சைலண்ட் ஃபெமைன் போட்டிருந்தார். அந்த சொல் வந்து சைலண்ட் ஃபெமைன் அப்படிங்கிற சொல். அதாவது அதனுடைய தமிழாக்கம் பற்றி பார்த்தோன்னா ஒரு மௌன பஞ்சம். மௌனமாக ஒரு பஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, யாரும் அதை வந்து உற்று பார்க்க தவறி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய அறிவியல் ஆய்வு கட்டுரை அது. அதை குறித்து அவர் தமிழில் எழுதியிருந்தார். அப்போ அவருக்கு சொல்லி தொலைபேசியில் பேசி அதனுடைய கட்டுரையினுடைய மூலத்தை எனக்கு அனுப்பிவிடுங்களேன் அப்படின்னோடனே அவர் எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டார். அதை படித்த அன்றைக்கு மாலை தான் நார்மநாதன் சார் என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அதை பற்றியே பேசலாமே, ஏன்னா நம்ம சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி மௌன பஞ்சம்னு நான் சொல்லி ஏதோ 2 வரி சேர்த்து சொன்னேன். அவர் வந்து, சார் மௌன பஞ்சமே ரொம்ப கவித்துவமாக இருக்குது, அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பை வந்து நார்மநாதன் சார் சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்த சூழலியலாளர்களுக்கு புரட்டி போட்ட ஒரு புத்தகம் வந்து மௌன வசந்தம். சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து 1960களில் வெளியான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து ரேஷல் கார்ச்சன் அப்படின்னு ஒரு அம்மையார், அவங்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சூழலியல் விஷயத்தில் ஒரு புரட்டி போட்ட ஒரு புத்தகம் என்றால் அந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் என்கிறது. தமிழில் வந்து மௌன வசந்தம் என்று இங்கே கிடைக்கலாம். அந்த புத்தகத்தை படித்த அந்த புத்தகம் தான் அந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வேறு ஒரு புரிதலை கொடுச்சு. அந்த மௌன வசந்தத்திற்கும் இந்த மௌன பஞ்சத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அன்றைக்கு சொன்ன அதே விஷயத்தினுடைய ஒரு நீட்சியாக கூட இந்த மௌன பஞ்சத்தை பார்த்து கொள்ளலாம். எவ்வளவோ கடந்து வந்துட்டோம், எவ்வளவோ அதுக்கப்புறம் புரிதல் இருக்குது. ஆனால் மீண்டும் அதே இடத்துல ஒரு புள்ளியில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு உணர்வை அந்த சொல் எனக்கு கொடுத்தது, சைலண்ட் ஃபெமைன் அப்படின்னு. அப்படி என்ன சைலண்ட் ஸ்ப்ரிங் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, பொதுவாக வசந்த காலம் வருகிறது என்றால் அதை அறிவிப்பதற்கு ராபின் பறவைகள் பெரிய அளவில் கூடும். ராபின் பறவைகள் நிறைய வந்துச்சு அப்படின்னா வசந்த காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது அந்த மக்கள் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலும் அந்த ராபின் பறவை வந்தால் வசந்த காலம் வந்துகிறது அப்படின்னு புரிந்து கொள்வாங்க. ஏனென்றால் அந்த நேரத்தில் அவை வந்து வலசையாக வருவதும் அந்த இடத்துல வந்து தங்கி நிறைய குஞ்சு பொரித்து, நிறைய முட்டையிட்டு குஞ்சு பொரித்து, அது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக நிறைய கவிஞர்கள் அதை பதிவு செய்கிறாங்க. அப்படி ஒரு வசந்த காலம் வந்தது. ஆனால் ராபின் வரவில்லை. வசந்த காலம் வந்துருச்சு, ராபின் ஏன் வரலன்னு ஒரு நிறைய இந்த பீரியட் மாறிடுச்சு. ஆனால் ராபினை காணோமே, ராபினை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு, ராபின் பறவைகள் இந்த இடத்துல வரல அப்படிங்கும்போது அவங்க பார்க்குறாங்க, நிறைய இடத்துல அந்த ராபின் பறவையினுடைய முட்டைகள் உடைந்து கிடக்கு நிறைய இடத்துல கீழே. ஏன் முட்டை உடைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். பார்த்தா
அந்த முட்டையினுடைய ஓடு வலுவாக இல்லை. அந்த ஓடு எல்லாம் உடைந்ததற்கு காரணம் அந்த முட்டையினுடைய ஓட்டில் அந்த டிடிடி என்கிற ஒரு நச்சுப்பொருள் இருப்பதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒட்டுமொத்தமாக பக்கத்தில் இருக்கிற தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் மக்காச்சோளத்தை பயிர்விப்பதற்காக புதிதாக வந்த ஒரு பூச்சிக்கொல்லி தான் அந்த டிடிடி. அதற்கு நோபல் பரிசே கிடைச்சது. ஏன்னா பூச்சிக்கொல்லிகள் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டு மக்காச்சோள உயர்வு பயங்கரமாக விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை பெரிய ஒரு அறிவியல் ஒரு வளர்ச்சியாக பார்த்த சமூகத்தில் இந்த அம்மா தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க, இந்த டிடிடினால தான் அந்த முட்டை பூரா உடைஞ்சு போச்சு. அப்போ அவங்க முதல்ல ஒரு குரல் கொடுக்குறாங்க, இந்த டிடிடியை தடை செய்யணும். இது முட்டை உடைஞ்சி ராபின் போச்சுன்னா இந்த டிடிடியினுடைய கூறுகள் நம்ம உடம்புக்குள்ளெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி அவங்க ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க, ஒரு நூல் எழுதுகிறாங்க. அந்த நூல் தான் சைலண்ட் ஸ்ப்ரிங் என்கிற மௌன வசந்தம் என்கிற நூல். அது பெரிய அளவில் அமெரிக்கா முழுக்க ஐரோப்பா முழுக்க அது போக ஆரம்பிக்கிறது. பெரும் சாடல் அவங்க மீது அறிவியலாளர்கள், வளர்ச்சியில் வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களாம் பெருஞ்சாடல் செய்கிறாங்க, பெரும் கூச்சல் போடுகிறார்கள். இந்த அம்மா பேசுகிறது எல்லாமே சூடோ சயின்ஸ் என்று சொல்கிறார்கள். பொய்யான போலி அறிவியலை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்று இந்த அம்மா மேலே ஒரு குற்றச்சாட்டு விழுகிறது. ஆனால் அந்த அம்மா கவலைப்படலை, தொடர்ந்து இதை பற்றி நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள உலகத்தில் பெண்களினுடைய தாய்ப்பாலில் கூட அந்த டிடிடி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அதை தடை செய்கிறார்கள். உலகம் முழுக்க அது பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, வேண்டாம். அதாவது ஒரு நோபல் பரிசு அளவுக்கு வந்த ஒரு விஷயத்தை தடை செய்யக்கூடிய அளவுக்கு செய்தது அந்த ரேஷல் கார்சனுடைய மௌன வசந்தம் என்கிற ஒரு நூல். அந்த புத்தகம்னா ஒட்டுமொத்த மக்களின் பார்வையை இந்த பூச்சிக்கொல்லிகள் எவ்வளவு ஆபத்தை தரும்னு நம்மாழ்வார் ஐயா முதலான பல மசானா ஃபுகாக்கோ இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த நூலை பற்றி சொல்லித்தான் இந்த சூழலில் எவ்வளோ பெரிய வன்முறையை இந்த பூச்சிக்கொல்லிகள் ஏற்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடந்த வெறும் 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 2 வருடங்களாக ஒரு ஆய்வு செய்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் இருக்கிற சயின்டிஸ்ட்டு, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற இன்னொரு ஒரு தனியார் சயின்டிஸ்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு அறிக்கையை தேசிய நம்ம ஊர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் தெலுங்கானாவில் இருக்கு இல்லையா, அந்த NINல சேர்ந்து அவர்கள் ஒரு பதிவை வெளியிடுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய அரிசி, கோதுமை எல்லாத்துலேயும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து பெருவாரியாக குறைந்திருக்கிறது. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? சும்மா 1% 2% இல்லை, 27 முதல் 32% ஊட்டச்சத்துக்களை நம் தாவரங்கள் இழந்து விட்டன. குறிப்பாக அரிசி, கோதுமை. அரிசியில் 32%, கோதுமையில் 27% அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். நம்ம பாடத்தில் படிப்போம் இல்லையா, இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, இவ்வளோ புரோட்டீன் இருக்குது, இவ்வளோ மினரல் இருக்குது. அதில் குறிப்பாக இரும்பு சத்து, அந்த இரும்பு சத்து, மற்ற கனிமச்சத்துக்கள் குட்டி குட்டியாக ரொம்ப துளியாக தான் இருக்கும் கனிமச்சத்துக்கள், அவை எல்லாம் 27லேருந்து 32% குறைஞ்சிருக்கு. சரி, குறைஞ்சது மட்டுமா? அது குறைஞ்சது மட்டும் இல்லை, இந்த அத்தனை அரிசி கோதுமையிலையும் உடலுக்கு கேடு செய்யக்கூடிய நச்சு கனிமங்கள் 1400 மடங்கு கூடியிருக்குங்கிறாங்க. ஆர்சனிக், லெட், அது மாதிரி அதெல்லாம் எங்கேருந்து வருது? இதே ரசாயனங்கள்லேருந்து, பூச்சிக்கொல்லிகள்லேருந்து தான் இந்த நச்சு கனிமங்கள் பெரிய அளவில் அந்த அரிசிலையும் கோதுமையிலையும் கூடியிருக்கு. நியூட்ரிஷனில் 27%, 32% குறைஞ்சிருக்கு. இப்படி கூடிய விஷயங்களும், இப்படி குறைந்த ஊட்டச்சத்துகளும் ஒரு மாபெரும் பஞ்சத்தை மௌனமாக இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. அதைத்தான் சைலண்ட் ஃபெமைன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், காய் எல்லா வகையிலையும் இந்த கனிமச்சத்துக்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது, ஊட்டச்சத்துக்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன் குறையுது? முதல் காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள். இந்த ரசாயனங்கள் தான் அந்த நச்சு கனிமங்களை கூட்டி ஊட்டச்சத்துக்களை குறைக்கிறது என்று அந்த ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. இன்னொரு மிக மிக முக்கியமான காரணம், நம்ம எல்லாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம நான் ரயிலில் வந்தவுடனே இந்த தாமிரபரணியாக இவ்வளோ தூரம் வந்துச்சு, இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே வந்தேன். தென்னை மாவட்டத்தில் புறநை ஓடக்கூடிய பகுதியில் எல்லாம்
இப்படியான மழையை நம்ம என்றைக்குமே பார்த்ததில்லை. 100 வருடத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பெருமழை இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஒரே நாளில் கொட்டி தீர்த்த மழை இங்கேயும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்திலையும் சரி, அவ்வளவு பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்கக்கூடிய மழை ஏன் பெய்தது? இனிமேல் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இனிமேல் மான்சூன் கிடையாது, புயல்தான். ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு ஊரில் இப்படியான விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்க போறீங்க. இனிமேல் மான்சூன் இல்லை, புயல்தான் என்று அடித்து திரும்ப திரும்ப சூழலியலாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. புவி வெப்படைதல் சொன்னப்போ நம்மலாம் அதெல்லாம் ஏதோ ஒரு அறிவியல் சொல் மாதிரி அப்படி கேட்டுட்டு கடந்து போய் கொண்டே இருந்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மெல்ல மெல்ல இந்த 1 டிகிரி 1.2 டிகிரி உயர்வு ஆகும்போது நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களில் ஒன்று தான் அந்த கிளவுட் பஸ்டிங் ரெயின் அப்படிம்பாங்க. கொட்டி தீக்கிற மழை, ஒரே நேரத்தில் கொட்டி தீக்கிற கிளவுட் பஸ்டிங் ரெயின்னு சொல்கிறதா நம்ம ஊரில் நடந்த விஷயம். இப்படியான விஷயங்கள் பெரிய அளவில் இனி நடந்து கொண்டே இருக்கும் வருடம் என்று சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த புவி வெப்படைதல் 1 டிகிரி உயர்வானா இல்லை 1.5 டிகிரி உயர்வானா இல்லை 2 டிகிரி இந்த புவியின் வெப்பம் உயரும் போது என்ன நடக்கும் என்று ஆய்ந்து அறிந்து சில விஷயங்கள் எழுதுகிறாங்க. அதில் 1 டிகிரி இப்போ வந்து 1.1 உயர்ந்திருக்குறாங்க. 1.1 1.5 வந்து இன்னொரு 10 வருஷத்தில் கூடிருங்கிறான். சரி, இதில் என்ன ஆகிடப்போகுது? 1 டிகிரி புவி வெப்பம் கூடனா என்ன வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த 1.5 டிகிரி உயர்வாகும் போது 25% ஊட்டத்தை நம்ம இழந்துருவோம். மொத்தமாக எங்கள் எல்லா காய்கறி, கீரைகள், பழங்கள் எல்லாத்துலேயும் 25% இழந்துருவோம். 1.5லிருந்து 2க்கு போகும் பொழுது விளைச்சல், ஒட்டுமொத்த விளைச்சலும் வந்து 50%க்கு கீழே குறைஞ்சிரும்னு எழுதுகிறாங்க. இதெல்லாம் சொல்லும்போது இந்த எண்ணிக்கை, இந்த சதவீதம், இந்த எண்களை அறிவியலாளர்கள் சொல்லும் பொழுது நம்ம வந்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து போகிறோம். இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் வந்து சுனாமியை பற்றி பேசும்போது எல்லாம் அப்படி சொல்லுவாங்கப்பா, அப்படிலாம் நடக்குமா அப்படின்னோம். ஆனால் அடித்து தூக்கி 2.25 லட்சம் பேரை கொண்டு போயிடுச்சு. பேரிடர்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து தோல் மினுமினுப்பாக இருக்கணும், நிறம் வெண்மையாக இருக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த உலகத்தை உலுக்க போவது மிகப்பெரிய அளவில் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும்னு சொல்லி ஒரு ஆய்வறிஞர் எழுதி கொண்டே இருந்தார். ஸ்பில் ஓவர் என்று ஒரு நூல் வந்துச்சு. அந்த ஸ்பில் ஓவருங்கிற புத்தகம் அந்த புத்தகம் வந்தப்போ அந்த புத்தகத்தில் வந்து முழுக்க ஜூனோசிஸ் வைரஸ்கள், அதாவது விலங்கில் வழியாக மனிதனுக்கு வரக்கூடிய வைரஸ்களை பற்றி எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய கடைசி கட்டுரை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, முதல் கட்டுரை வந்து ஹென்ட்ரா அப்படிங்கிற வைரஸை பற்றி. அந்த வைரஸ் வந்து ஹென்ட்ரா வைரஸ் வந்து குதிரைகள்லேருந்து மனுஷனுக்கு வந்தது. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னுக்கு பக்கத்தில் பிரிஸ்பேனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய குதிரை லாயத்தில் குதிரை வழியாக அந்த குதிரையை பராமரித்து வரக்கூடிய நபருக்கு அவருக்கு வந்து அவர் மரணமடைந்து கிட்டத்தட்ட 3000 குதிரைகளுக்கு மேலே இறந்து போய் என்னமோ இங்கே நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே மளமளவன அந்த வைரஸ் பரவிச்சு. முதல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஏதோ இன்சூரன்ஸுக்காக இவங்கெல்லாம் குதிரையை கொண்டுகிட்டு இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா இல்லை அது குதிரை வழியாக வந்த வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சுது. அதிலிருந்து ஆரம்பித்து நேற்று நம்ம கடைசியாக பார்த்த கோவிட் வரைக்கும் இது எல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் கோவிடா சீனாக்காரன் கொண்டு வந்து நம்மக்கிட்ட போட்டு போயிட்டான்னு நிறைய பேர் பேசி கொண்டு இருக்கிறோம். அது எப்படி வந்திருந்தாலும் அது மனிதன் சூழலில் நடத்திய வன்முறையினால்தான் வெளிப்பட்டது என்பது தெளிவாக தெரிஞ்ச விஷயம். நேரடியாக அவர்கள் அந்த வைரஸை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை மரபணு மாற்றப்பட்ட ஆய்வுகள் செய்ததில் அந்த மாற்றப்பட்ட ஒரு உயிரி வெளியே தப்பி போய் வந்திருந்தாலும் சரி, மனிதன் இந்த சூழலுக்கு நடத்தக்கூடிய வன்முறையில் தான் இப்படியான கோவிட் மாதிரியான பேரிடர்கள் வந்து கொண்டு இருக்குது. இதோடு அது நின்றுற போதா? என்றாலிருந்து கோவிடோடு நின்றுமான்னு கேட்டால் அந்த ஸ்பில் ஓவர் புத்தகத்தினுடைய கடைசி கட்டுரையில் வந்து அவர் எழுதியிருந்தார், கவனமாக இல்லைன்னா இது மாதிரியான வைரஸ்கள் பெரிய பேரிழப்பை கொண்டு வரும். அந்த புத்தகம் வெளியே வரும்போது 2017 பெருசாக பேரிடர் வரும்னு முடிச்சிருந்தார். ஆனால் 19-20களில் நம்மளை வந்து பெரிய அளவில் இங்கே வந்து ஒரு பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்திட்டு போனதுக்கப்புறம் திரும்ப அவர் அதனுடைய அடுத்த எடிஷன் எழுதியிருக்காரு. நான் என்ன சொன்னனோ அது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு வேதனையோடு சொல்கிறார். அவரும் முடிக்கும் போது திரும்பவும் சொல்கிறார், இப்போ கூட இன்றைக்கு கூட இந்த மனித இனம் விழித்து கொண்டு இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும்,
சுற்றுச்சூழலில் வன்முறை நடத்தக்கூடாது, ரசாயனங்களை கொண்டு மண்ணில் குவிக்கக்கூடாது என அவர் திரும்ப திரும்ப சொல்லி, இந்த இடத்துல நம்ம இந்த புள்ளியில் நம்ம மாறணும்னு நினச்சா கூட இன்னொரு 50 வருடம் 100 வருடங்களில் கொஞ்சம் இந்த பேரழிவுகளை தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இருக்கிறோங்கிறத முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம தலைமுறைக்கு மட்டும்தான், இங்கே இருக்கிற நம்ம தலைமுறைக்கு மட்டும்தான் 2 மாபெரும் இந்த நம்மளோட 300-400 வருஷமாக இருந்த மக்கள் அனுபவிக்காத 2 பெரிய பேரிடர்களை பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நம்ம யோசிச்சே பார்க்காத புகார், காவிரி பூம்பட்டினத்தில் கடல் கோள் கொண்டது என்று படித்ததுக்கப்புறம் முதல்ல கண்ணால் பார்த்த சுனாமி, நம்ம நினச்சே பார்க்காம அவ்வளோ பெரிய சுனாமி வந்து அள்ளிட்டு போச்சு. 2வது இந்த கோவிட். ஸ்பானிஷும் ஒரு பேரிடர் தான். ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து 1918 வந்தப்போ அதுவும் ஒரு பேரிடர் காலம்தான். ஆனால் அதை விட பல மடங்கு பல உயிர்களை கொண்டு போனது இந்த கோவிட் காலம். இந்த 2 பேரிடர்களை நம் தலைமுறை நேராக கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம். நம்முடைய அடுத்த தலைமுறை இதை விட கூட பார்க்கும் என்பது தான் அனுமானம். அப்போ அந்த தலைமுறையை எப்படி பாதுகாக்க போகிறோம்? மௌன வசந்தத்திலிருந்து மௌன பஞ்சத்திற்கு நகர்ந்திருக்கிறோம். இந்த மௌன பஞ்ச காலத்தில் நம் தலைமுறை எதை சந்திக்க போகிறது? 2 முக்கியமான சவால்கள் நம் முன்னால் இருக்குது. அந்த 2 சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, நமக்கு புதிதாக வரக்கூடிய கம்யூனிகபிள் டிசீசஸ். ஒரு காய்ச்சல் எவ்வளவு பயமுறுத்துகிறது இன்றைக்கு. ஒரு காலத்தில் காய்ச்சலுக்கு பயந்துருக்கோமா? எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பாளையங்கோட்டையில் புதுப்பேட்டை தெருவில் இருக்கும்போது காய்ச்சல் அடித்து அந்த கார்னரில் முத்து பேக்கரின்னு ஒன்று உண்டு, அங்கே போய் ரொட்டி வாங்கிட்டு வருவோம். அந்த ரொட்டியை வாங்கி, ஏன்னா அந்த காலத்து புரிதல், காய்ச்சல் அடித்தா ரொட்டியை வந்து காப்பியில் முக்கியம் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. ரொட்டிக்கும் காய்ச்சலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஏன்னா இட்லி இருக்கும் வீட்டில், ஆனால் ரொட்டி தான் கொடுப்பாங்க. அது எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? அது வந்து நம்ம திருநெல்வேலி கதை மாதிரி ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான கதை. நான் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்துருக்கேன். ரொட்டி என்ன பேராசிட்டமால்லையா செய்கிறாங்க? அப்புறம் எதுக்கு ரொட்டியே கொடுக்குறாங்க காய்ச்சலுக்கு? திருநெல்வேலியில் எனக்கு மறக்கவே மாட்டேன், காய்ச்சல் அடிக்குன்னா டக்குன்னு போய் அந்த காளிமார்க், இல்லைன்னா காளிமார்க் கொஞ்சம் பெரிய கடை, குட்டி கடை, முத்து பேக்கரி. இப்போ அந்த கடை இல்லை, முத்து பேக்கரியை காணும். அந்த கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்து அதில் போய் முக்கி சாப்பிடுவோம். அப்புறம் தான் யோசிச்சேன், ஏன்டா இந்த காய்ச்சலுக்கும் ரொட்டிக்கும் தொடர்பு வந்ததுன்னா, அதுக்கப்புறம் எங்கேயோ படித்தப்புறம் ஞாபகம் வருது. நம்ம சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனைங்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் அது வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், பொது மருத்துவமனை இல்லை, தலைமை மருத்துவமனை. அதுக்கு பக்கத்தில் இருக்க எஸ்பிளனேடில் நிறைய ஆங்கிலேய சிப்பாய்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், அவர்களுக்காக கட்டப்பட்ட மருத்துவமனை அது. அந்த மருத்துவமனையில் அப்போ வந்து இங்கிலீஷ்காரனுக்கு இங்கே வந்து மலேரியா காய்ச்சல் நிறையா வரும். தமிழ்நாட்டில் மலேரியா காய்ச்சல் அதிகம். காய்ச்சல் வந்தால் அந்த சிப்பாய்களுக்கெல்லாம் போகிறதுக்காக அந்த மருத்துவமனைக்கு போவாங்க. அப்போது அந்த சிப்பாய்கள் போகும்போது, அவர்களுக்கு மருத்துவம் எடுக்கும்போது, அன்றைக்கு அந்த இங்கிலீஷ்காரனுடைய ஆஃபீஸில் இருந்த உயர்தட்ட மக்கள் மட்டும் போகலாம். அதில் அங்கே அவருக்கு துறைக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பார்லே, அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பெரிய அந்த காலத்து ஆஃபீஸர்கள், அவங்க மட்டும் அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் உண்டு. அவங்க போகும்போது சிப்பாய்களுக்கு எல்லாருக்கும் அந்த குயினைன் சிரப், அன்னைக்கு மலேரியாவுக்கு கொடுத்த அந்த குயினைன் சிரப்பை கொடுத்துட்டு, அன்னைக்கு காய்ச்சலுக்கு இருக்க மாத்திரையை கொடுத்துட்டு வெளியே வரும்போது ரொட்டி கொடுப்பாங்களாம். ஏன்னா அவன் ரொட்டி தான் சாப்பிடுவான், இங்கிலீஷ்காரன் அவனுக்கு ரொட்டி கொடுப்பான். அதுக்கு பின்னாடி போன நம்மால் இருக்காங்க இல்லையா, துறைமார்கள் கூடயே வேலை செஞ்சு, அவங்களுக்கும் அந்த காய்ச்சல் வந்தால் ஒரு சிரப்பை கொடுத்து போகும்போது ரொட்டி கொடுப்பாங்க. நம்மால் என்ன நினச்சிட்டான்னா, ரொட்டியும் இதுவும் சாப்பிட்டா தான் காய்ச்சல் போகும்னு நினச்சி ஒட்டுமொத்தம் நம்ம எல்லாத்தையும் ரொட்டி சாப்பிட வச்சுட்டாங்க. முழுக்க இது புனைவு இல்லை, உண்மையான விஷயம். எப்படி வந்து ரொட்டி நமக்குள்ளே வந்துருச்சு. அவ்வளவு ஒரு அந்த காய்ச்சலை வெறுமனே ஒரு ரொட்டியை சாப்பிட்டு அப்படி கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் காய்ச்சல் தாண்டிச்சுன்னா நமக்கெல்லாம் கிளி வருது. மருத்துவர்கள் நாங்கள் ரொம்ப நெடுங்காலமாக காய்ச்சல் வந்தால் வெறுமனே ஒரு நிலவேம்பு கஷாயத்தை கொடுப்போம். குழந்தைங்க வந்துச்சுன்னா ஒரு பாலசெஞ்சு மாத்திரையை கொடுத்து 3 நாள் சரியாக போயிடும்னு அனுப்பிடுவோம். ஆனால் இப்போ 3 நாளில் காய்ச்சல் வரலைன்னா உடனடியாக ரத்த சோதனை பண்ணிடுவோம். எதுக்கு இருக்கட்டும், எதுக்கும் பார்த்து வச்சுருவோம் அப்படின்னு ரத்த சோதனை செய்கிறோம். நினைத்து பார்க்க முடியாத சில முடிவுகளை கண்கூடாக பார்த்ததுனால அந்த பயம் வருது. ஏன்னா ஒரு காய்ச்சலில் பெரிய அளவில் இரத்த தட்டுக்கள் குறைவது இன்றைக்கு தான் நடக்குது. நான் 30 வருடமாக மருத்துவ பயிற்சி பண்ணுறேன். 30 வருடத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வரும்போது நாங்கள் ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் பிளேட்லெட்ஸ் பார்த்ததே இல்லை. காய்ச்சல் வந்தால் வயலில் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாடியை பார்த்துட்டு மருந்து கொடுத்துட்டு அனுப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கு உத்து பார்க்க வேண்டியிருக்கிறது.
பிளேட்லெட் குறையுது, 30,000 வந்துருச்சு, 20,000 வந்துருச்சு, 10,000 வந்துருச்சு. 10,000க்கு கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக தட்டுக்களை மாற்றி ஏற்ற வேண்டிய ஒரு சூழல். அது வந்து ஒரு ஹெமரேஜிக் டெங்குவாக இருக்குமோன்னு பயம் இருக்குது. அப்படி மட்டும் இல்லை, ஒரு சாதாரண ஃப்ளூ காய்ச்சல், அந்த ஃப்ளூவினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மாறி மாறி தன் இதை மாற்றி மாற்றி பெரிய அளவில் நம் உடலில் பாதிப்பை உண்டாக்குறது. இது மாதிரி புதிய புதிய தொற்றுக்கள், புதிய புதிய எதிர்ப்பாற்றலுக்கு சவால் கொடுக்கக்கூடிய கம்யூனிகபிள் டிசீஸ் இனி நிறைய வரத்தான் செய்யும். என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு இன்னேட் இம்யூன் சிஸ்டம், அங்கே நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல், நம்மளுடைய எதிர்ப்பாற்றலுக்குனே நம்ம உடம்புக்குள்ளே எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை, நம்முடைய ஈரல், நம்முடைய வெள்ளணுக்கள், காம்ப்ளிமெண்ட் செல், இப்படி நிறைய நம்ம உடம்புல பரிணாமம் நிறைய தகவமைப்புகள் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே உருவாக்கியிருக்கு. அவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ளவும் அவற்றை பலப்படுத்தக்கூடிய உணவுகளும் நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும். அந்த உணவுகள் தான் இங்கே சந்தையில் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கே ஒரு இடத்துல வந்து பருத்திப்பால், உளுந்தங்கஞ்சி, நிறைய கூட்டமாக இருக்குது. இதுதான் வேண்டும் நண்பர்களே. நமக்கு இப்படியான உணவுகள் இருக்குது இல்லையா? இதை தேடி தேடி எங்கேயோ பொருட்காட்சியில் வந்தால் மட்டும் இதை குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது. நம் வீடுகளில் இருக்கணும். நம் வீட்டில் நம்முடைய காலையில் சாப்பிட்ற உணவில், மதிய சாப்பிட்ற உணவில் ஏதாவது ஒரு வகையில் அது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக, ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய உணவாக நாம் நம்முடைய அடுப்பங்கரையை மாற்றி ஆகணும். தேநீர் குடிக்கிறோம், காலை பானமாக குடிக்கிறோம். ஏன் வெறுமனே தேநீர் மட்டும்? தேநீர் பிடிக்கும், குடிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறது தான், தேநீர் குடிக்கும்போது நம்மெல்லாம் சாப்பிட்றது தேநீரான்னு கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம். உண்மையில் அப்படி தான். தேநீர் அப்படின்னா நல்ல தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் தேயிலையை போட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிடம் கழித்து குடித்தாதான் அது தேநீர். இந்த தேநீர் குடிக்கணும் ஒரு தூண்டுதல் வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது சார், 5 தடவை 6 தடவை நான் குடிப்பேன். அந்த 5 தடவை 6 தடவை குடிக்க வைக்கிறது தேயிலையினுடைய சத்தா இல்லை இங்கே கொடுக்கக்கூடிய தேநீர் பால் பாயாசமானு எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா யோசித்து பார்த்தால் அப்படி குடிக்கக்கூடிய ஆளுங்கள்கிட்ட, ரெகுலராக நான் டீ குடிப்பேன்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள்கிட்ட வெறும் சக்கரை தண்ணியை குடிங்க, அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர்களை தூண்டுவது தேயிலை அல்ல, வெறும் இனிப்பு. அதில் அந்த பாலும் இனிப்பும் சேர்ந்து, அந்த பாலினுடைய ஒரு புரதமும் அந்த இனிப்பும் சேர்ந்து ஒரு பாயாச உணர்வு இருக்கு இல்லையா? அதுதான் இவர்கள் ஆயாசத்தை போக்குவதாக நினைத்து கொண்டிருக்காங்க. ஆனால் உண்மையில் தேயிலையினுடைய பயன் அப்படின்னா அந்த தேநீரில் இருக்கக்கூடிய அந்த கருஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கறது அல்லவா அந்த கஷாயத்தில். அந்த கருஞ்சிவப்பு நிறம் ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட், அது மிகச்சிறப்பானது. உடலுக்கு பல வகையில் பயன் தரக்கூடியது. சர்க்கரையிலிருந்து புற்று வரைக்கும் பயன் தரக்கூடிய கூறுகள் அந்த வெறும் தேயிலையில் இருக்குது. அப்போ நம்ம தேநீர் குடிக்கிறதா இருந்தால் அதை வெறுமனை ஒரு தேயிலை கஷாயமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதை பச்சை தேநீராக குடிக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது சிறப்பு தேநீர்கள், நல்ல மூலிகை தேநீர்கள் நம்மளே பயன்படுத்தலாம். நம்ம வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல சிறப்பு மூலிகை தேநீர்களை தயாரிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஒவ்வொரு வீட்டில், ஒரு வீட்டில் குழந்தை சளி அடிக்கடி பிடிக்கக்கூடிய குழந்தை, எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது, இருமல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த தேயிலை கொஞ்சம் போட்டுட்டு கூடுதலாக சளியை போக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கலாம், கற்பூரவல்லி போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு புரோட்டோக்கால், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச்லாம் தேவையில்லை. நாம் அன்றாடம் பயன்படுத்திய ஒரு ஆடாதொடையோ, தூதுவளையோ, கண்டங்கத்திரியோ, வெற்றிலையோ, இதை எல்லாத்தையும் தேநீராக குடிக்கலாம். அது ஒரு நிச்சயமாக கபத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும். இன்றைக்கி நான் திட்டக்குழு சார்பாக நிறைய அந்த மாவட்டங்களில் பிரைமரி ஹெல்த் சென்டராக போய் பார்த்துட்டு வரேன். இன்றைக்கி காலையில் ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தா அங்கே உள்ள மருத்துவர் சொல்கிறாங்க, சார் நம்ம கொடுக்குற கஷாயங்கள் இதை விட இங்கே ஒரு அம்மா வருது சார், தினம் வந்து அந்த மூலிகை தோட்டத்தில் ஆடாதோடையை மட்டும் பறிச்சுட்டு போய் அவங்களுடைய இறைப்பை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள்னு கொண்டு வந்து காட்டுறாங்க. வெறும் ஆடாதோடை. நாங்கள் சித்த மருத்துவம் இந்த கல்லூரியில் படிக்கும்போது வெறுமனா ஆடாதோடையினால் பாடாத நாவும் பாடும் அப்படின்னு படித்தோம். அந்த புத்தகத்தில் இன்றைக்கி வரைக்கும் பசங்க வந்து அதே தான் படிச்சுட்டு இருக்காங்க, ஆடாதொடையினால் பாடாத நாவும் பாடும்னு. நாம் இப்படி இருக்கிறோம். ஆனால் அந்த ஆடாதொடை எவ்வளோ பெரிய பயனை தருகிறதுன்னு சீனாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அந்த ஆடாதொடையிலிருந்து வேசிக்கன் பிரித்து எடுத்து, ஆடாதொடையிலிருந்து ஆல்கலாய்டுகளை பிரித்து எடுத்து அது இரத்த தட்டுக்களை எப்படி உயர்த்தும் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். நாங்கள் கண்டுபிடிக்கல, சித்தர்கள் சொல்லலை. ஆனால் அங்கிருந்து தகவல் வருது, சீனாவில் ஒரு பேப்பர் ஆடாதொடா வேசிக்கா, அதிலிருந்து எடுத்தப்பட்ட கூறு இரத்த தட்டுக்களை உயர்த்தும் அப்படின்னு. அப்புறம் திருப்பி போய் நாங்கள் எங்களுடைய புத்தகத்தில் பார்க்குறோம், ஆடாதொடைக்கு சளிக்கு மட்டும் மருந்து இல்லை, அது இரத்த பித்தம் போகும் கான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தம். இப்போ
எப்படி நிலவேம்பு இரத்த தட்டுக்களை உயர்த்துமோ அதே மாதிரி ஆடாதொடை இரத்த தட்டுக்களை உயர்த்துவதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது நண்பர்களே. ஒரு எளிய மருந்து, ஒரு மிக சாதாரணமாக தோட்டத்தினுடைய வாசலில் இருக்கக்கூடிய மருந்து. என்னைக்கோ ஒரு நாள் வெளிநாட்டுக்காரன் அதிலிருந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருந்தை கொண்டு வருவான், அது பெரிய அளவில் விற்பனை செய்யப்படும். அன்னைக்கு நம்ம அதை ஓடி ஓடி வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு தோட்டத்தில் இருக்கிறத மறந்துடுவோம். நண்பர்களை, இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம காலையில் குடிக்கக்கூடிய பானம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும். சர்க்கரை வியாதி இருக்கா, ஆவாரை கஷாயம் குடிப்போம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆவாரை, அதுலேயும் ஒரு அச்சம். அன்றைக்கு நான் ஒரு கட்டுரை தினம் தமிழிந்தில் தான் நினைக்கிறேன், தமிழிந்திலே இன்னொரு ஏதோ ஆங்கில பத்திரிகை எதிலோ வெளியே வந்த ஒரு கட்டுரை, ஆவாரை மாதிரியே இன்னொரு தாவரம், தென் அமெரிக்க தாவரம், ஆவாரை போலவே பூத்திருக்கிறது. ஆனால் ஆவாரை இல்லை, அது காஷியா ஆரிக்குலேட்டா இல்லை, இன்னொரு என்டேஞ்சர் பிளான்ட். உடை எப்படி பரவுதோ, மேற்கு தொடர்ச்சி மலையில் லெனட்டா ஸ்பீசஸ் எப்படி பரவுதோ அது மாதிரி ஒரு போலி ஆவாரை பரவுகிறது என்று போட்டிருக்கான். பக்குன்னு இருந்துச்சு அது படித்த உடனே, இது வேறையா அப்படின்னு. ஆனால் மிக சாதாரணமான ஆவாரை பெரிய அளவில் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. அப்போ ஆவாரை ஒரு நாள் குடிச்சுப்போம், கரிசலாங்கண்ணி ஒரு நாள் குடிச்சுப்போம். வெறும் பித்தம் இருக்கிறது, எப்போவுமே அஜீரணம் இருக்குது, பித்தம் இருக்குது, சரியாக மலம் கழியலை, உடல் கொஞ்சம் உப்புசமாக இருக்கிறது, தைராய்டு மாதிரி நோய்களில் உடல் கொஞ்சம் கனத்து மிக்சடிமேட்டஸ்பாங்க, அப்படியானவர்களுக்குன்னே குடிக்கிறதுக்கு வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம், நல்ல இஞ்சி சாரும் எலுமிச்சம்பழச்சாரும் வெந்நீரில் கலந்து, வேணுமென்றால் இனிப்பு வேணும்னா கொஞ்சம் துளி தேன் சேர்த்து காலையில் அந்த பானம் குடிங்க. அவ்வளவு சிறப்பு. டீடாக்சிங் இதுன்னு சொல்கிறோம். காலையில் இது மாதிரி ஒரு பானத்தை நாம் எடுத்துக்கணும். இது இந்த கம்யூனிகபிள் டிசீஸஸ் சொல்லக்கூடிய அந்த காய்ச்சல், சளி, இருமல் வராமல் இருக்க, வந்தால் விரைவில் செல்வதற்கு ஓரளவுக்கு நமக்கு எதிர்பார்த்தலை கொடுக்கும். அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு குட்டி குட்டியாக மருத்துவ குணங்களை நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்து வைக்கும். இனிமேல் அப்படியான பானங்கள் தான் இருக்கும். இல்லைன்னா வெயில் வரப்போகுது, இனிமேல் கொளுத்தி அடிக்க போகுது. ஈரோட்டிலிருந்து அன்றைக்கி 3 நாட்கள் முன்னாடி தான் வந்தேன். ஈரோட்டில் போட்டிருக்கான், கடந்த 3 நாட்களாக 100 தாண்டி இருக்குங்கிறான் வெயில். இன்னும் பிப்ரவரியிலேயே, இன்னும் வரக்கூடிய ஓரிரு மாதங்கள் இங்கெல்லாம் எவ்வளவு வெயில் அடிக்க போகுதுன்னு தெரியல. அந்த வெயில் காலங்களில் காலையில் எடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பானம் நீராகாரம். அந்த நீராகாரத்தை காலையில் நம்ம ஒரு வீட்டில் முந்தின நாள் செய்த சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு நல்லா கரைச்சி அதில் கொஞ்சம் மோர் விட்டு காலையில் வெயில் நாட்களில் அதை எடுக்கலாம். இன்றைக்கி மொத்த உலகமும் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கு. கட் பயோட்டா, நீங்கள் போய் இதில் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மருத்துவர்கள் மீண்டும் மீண்டும் பேசிகிட்டே இருக்காங்க. வயிறை சரியாக வச்சுருந்தா, எப்படி வயிறை மிகச் சரியாக வைத்திருந்தால் பல நோய்களை நாம் வராமல் தடுக்கலாம், இருக்கிற நோய் விரைவாக போக சரி பண்ணலான்னு நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை ஆண்டு காலமாக சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆமம் என்பார்கள் வயிறை. அந்த ஆமம் சரியாக இருக்கணும், ஆமம் வெளியே போகணும், அபான வாயு வெளியே போகணும், அது சரியாக இருந்ததுன்னா பல நோய்கள் வராதுன்னு இன்றைக்கு மொத்த உலகமும் அதைத்தான் பேசுகிறது. அந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய குடலில் நல்ல நுண்ணுயிர்களை வைப்பதற்கு இந்த நீராகாரம், மோர் மிகச்சிறப்பாக இருக்கும். அவ்வளவு சரியான ஒரு பானம் அது. அதை நம்ம ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு 2 நாள் வெயில் காலத்தில் நீராகாரம் எடுத்துப்போம். இங்கே இப்போ சற்று முன்னால் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு இங்கே ஒரு அழகாக அந்த அரங்கத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் வலது பக்கத்தில் எத்தனை மூளைக்கு உணவு இருக்கிறதோ அந்த பக்கம் இடது பக்கத்தில் ஒரு மிக அருமையான ஒரு அரங்கு. அதில் போய் பார்த்தப்போ எனக்கு ஒரு பானம் கொடுத்தாங்க, ஒரு நல்ல மில்லட் மில்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, குளிர்ச்சியாக அவ்வளவு சுவையாக இருந்தது. கேட்டால் என்னமா செஞ்சுருக்க, எல்லா சிறுதானியங்கள்லாம் அரைச்சி பால் எடுத்து அதில் ஒரு பானம் செய்திருக்கிறாரு. அது குழந்தைகள்லாம் குடிக்கிற அளவுக்கு மிகச் சுவையான ஒரு பானமாக தயாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு அரங்கிலும் பார்க்கும்போது அவ்வளவு இன்றைக்கு இந்த புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பேசு பொருளாக இருக்குது. கேழ்வரகு சாப்பிட்லாம், கம்பு சாப்பிட்லாம், சோளம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அது பயன்பாட்டில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னும் பத்தாது. வாரத்திற்கு 2 நாட்கள் 3 நாட்களாவது இது போன்ற சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்திக்கணும். காலையில் இப்படியெல்லாம் பானம் எடுக்கிறோம். காலை உணவாக என்ன எடுக்கலாம்? பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவாக திரும்ப திரும்ப பார்க்கப்படுகிறது. நான் நிறைய பள்ளிகளில் பேசிகிட்டே வருவேன். ஒரு முறை சென்னையில் ஒரு 5-6 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருக்கும். அந்த ஒரு சென்னையில் ஒரு பெரிய பிரபல பள்ளி, அங்கே பேசிவிட்டு அன்னைக்கு மாலை அந்த பள்ளியினுடைய விருந்தினராக போயிருக்கேன், பேசுகிறேன். நிறைய மாணவர்கள் பரிசுலாம் வாங்கிட்டு போனாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு +1 +2னா பார்க்கும்போது போஷாக்கா தடியாக குண்டா உயரமெல்லாம் இருந்தான். அவனை பார்த்தா 10th இல்லை +1 மாதிரியே தெரியல. இவ்வளோ பேர் வளர்ந்துருக்கானே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அன்றைக்கி இரவு ரயில் ஏறி திருச்சி வந்தேன். திருச்சியிலிருந்து பெரம்பலூர் தாண்டி அரும்பாவூர் தாண்டி ஒரு வில்லேஜில் ஒரு அரசு பள்ளிக்கு நான் விருந்தினராக போகிறேன். அங்கே உள்ள தமிழாசிரியர் என்னை விரும்பி கூப்பிட்டார், நீங்கள் வரணும் சார் நான் அவருடைய பள்ளிக்கு போகிறேன். அந்த பள்ளியிலையும் இதே மாதிரி பரிசு விழா மாலையில் எல்லா மாணவர்களும் வராங்க. ஆனால் அந்த மாலையில் அந்த பள்ளி மாணவர்களும் வரும்போது ஒரு +1 படிக்கிற மாணவி அல்லது +2 அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய விவசாய கல்லூரியிலையோ பொறியியல்களோ படித்தவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தா மெலிந்து ஒல்லியாக அப்படி இருக்காங்க. எல்லா பிள்ளைகளுமே ஒல்லியாக இருக்கிறாங்க, கண்கள் பஞ்சடைந்து இருக்குது. நான் என் அருகிலிருந்து தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டேன், ஒரு பார்த்தா கொஞ்சம் ஊட்டம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுதில்ல எல்லா குழந்தைகளும் அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, திங்கக்கிழமை அசம்பிளி வைப்போம் சார். நாங்கள் அசம்பிளி ஒரு 500 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க இருக்கும்போது நாங்கள் 100 பிள்ளைக்கு ஒரு ஆசிரியரே பின்னாடி நிப்பாட்டியிருப்போம். எப்படியும் ஒரு திங்கக்கிழமை ஒரு 5 பிள்ளைங்க மயங்கி விழுந்துரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், சார் இங்கே வர்ற பிள்ளைங்களில் 80% குழந்தைகள் காலை உணவு சாப்பிட்றதில்ல. ஏன்னா அந்த பிள்ளைங்களுடைய அம்மாவும் அப்பாவும் விவசாய தொழிலாளிகளாக காலையில் 6 மணிக்கு அங்கே லாரியில் கூட்டு போயிடுவாங்களாம். அந்த சாலை, அந்த கிராமம் இருக்க சாலை வாசலில் அந்த லாரி நிற்கும். 6 மணிக்கு அப்பா அம்மா ஏறிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் 7-7:30க்கு அங்கே இருக்கிற ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அக்கா ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய தம்பியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு அங்கன்வாடியில் ஒரு சத்துருண்டை கொடுப்பாங்க. அந்த அங்கன்வாடியில் கொடுக்குற சத்துருண்டையை அந்த ஊழியர் அக்காவுக்கும் சேர்த்து, அவளுக்கு கிடையாது அந்த இதில், ஆனாலும் சரி பசியோடு இருக்குமேனு அந்த பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. இதுதான் அவர்களுடைய காலை உணவாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோம், நம்ம வீட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிடுது, சாப்பிடாமல் அடம் பிடிக்குதேன்னு அந்த பிள்ளைங்கள நம்ம திட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பசித்து மயங்கி விழக்கூடிய ஒரு பிள்ளைகள் படிப்புக்கு இப்படி வராங்களே அப்படின்னு சொன்னான். அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் 6ஆம் திணை கட்டுரை எழுதி கொண்டிருந்த சமயம் ஒரு முழு கட்டுரையே காலை உணவு ஏன் அவசியம் என்று எழுதினேன். அதுக்கப்புறம் எனக்கு திட்டக்குழுவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம் முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தபோது அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்காது. ஏன்னா அதை சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் தெரியும் அதனுடைய அவசியம் எவ்வளவுன்னு. நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது அது அதில் என்ன விமர்சனம் வைக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் காலையில் ஒரு உணவு குழந்தைக்கு மிக 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 அவசியம். நம் வீட்டில் ரொம்ப இப்போவும் எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் வைத்திருக்கிற வீட்டில் அந்த காலையில் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அந்த சண்டை நடந்துட்டு இருக்கிறதுல எப்படியாவது அந்த குழந்தையை சாப்பிட வைக்க வேண்டுங்கிறது ரொம்ப பிடிவாதமாக இருக்கணும். ஏன்னா நம் குழந்தைகளுக்கு தேவையான புரதம் கிடைக்கிறதே இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கு கிடைக்க புரதத்தையும் நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய புரதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப குறைவு. எப்படியாவது புரதச்சத்தை கூட கொடுக்கணும். அது ஒரு சுண்டல் கொடுக்கலாம், இல்லை ஒரு நல்ல மீன் துண்டு கொடுக்கலாம், இல்லை முட்டை கொடுக்கலாம், இல்லை நல்ல பன்னீர் சோயா ஏதாவது ஒரு புரதம் காலையில் நம்ம கொடுக்கணும். ஏன் சிறுதானியத்தை நம்ம சொல்கிறோன்னா அரிசி கோதுமையை விட புரதச்சத்து சற்று கூட இதில். அப்போ தினை அரிசியில் ஒரு பொங்கலோ இல்லை வரகரிசியில் ஒரு உப்புமாவோ இல்லை கேழ்வரகில் ஒரு கஞ்சியோ ஏதாவது ஒன்று காலையில் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இது இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்கு. ஏன்னா புரதம் தான் இம்யூன் பில்டர்ஸ். இந்த புரதச்சத்து ஜிங்க் சத்து இந்த இரண்டும் தான் நம்முடைய எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடியது. ஜிங்க்னா உடனே நம்ம ஜிங்க் சத்துக்கு எங்கேயோ அலைய வேண்டியதில்லை. ஒரு நிலக்கடலை இருக்கிறதுலே அதிகமாக ஜிங்க் துத்தநாக சத்து அதிகம் இருக்குது நிலக்கடலை. ஒரு 20 பருப்பு 30 பருப்பு நிலக்கடலை, கொஞ்சம் கீரை, கொஞ்சம் போல் இந்த மாதிரியான சிறுதானியத்திலான உணவு நம் வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்களாவது சாப்பிட வைக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நேந்திரன் வாழைப்பழமோ ஒரு செவ்வாழைப்பழமோ, இங்கே நம்ம ஊரில் புகழ்பெற்ற நாட்டு வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பழத்தை தினசரி கொடுத்து பழகணும். பல நேரங்களில் வாழைப்பழம் மிக குறைந்து கொண்டே வருவதை கண்ணால் பார்த்துட்டே இருக்கேன். பல நேரங்களில் நான்லாம் நிறைய பயணிக்கிற ஆள். இரவு அவசரமாக ஓடும்போது ரயில்வே நிலையத்தில் நான் வாழைப்பழம் வாங்குவேன். நிறைய இடத்துல ரயில் வாழைன்னே சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேவெண்டிஷ் பனானா அதுதான் வச்சுருப்பான். ஆனால் கொஞ்ச நாளாக எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வாழைப்பழத்தை காணுங்க. நானும் நிறைய ஸ்டேஷன், நீங்களாம் பார்க்கிங்களான்னு தெரியல, நானும் பல ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறேன் வாழைப்பழம் இல்லை. எனக்கு கூட ஒரு சந்தேகம், ஒருவேளை நம்ம இந்த வாழைப்பழ தொலியை சாப்பிட்டுட்டு தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ, அதனால் இவங்க தடை பண்ணி வச்சுருக்காங்களோன்னு தெரியலன்னு நினச்சேன். நான் அந்த கடைக்கார்ட்ட போய் ஒருத்தட்ட சண்டை போகிறேன், ஏன் சார் வாழைப்பழம் இங்கே இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறார், இங்கே உள்ள பிஸ்கட்காரங்கள்லாம் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் விற்கணுங்கிறதுக்காக வாழைப்பழத்தை தடை செய்து வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு ரயில்வே நிலையத்தில் சொன்ன ஒரு ஊழியர் சொன்ன தகவல் தான். ஆனால் வாழைப்பழத்தை வீட்லேயுமே நிறைய பேர் பயன்படுத்துறது குறைவாக இருக்குது. எவ்வளவு சிறப்பான கனி, மிக விலை குறைவாக இருக்குது. இந்த கவுண்டமணியும் செந்திலும் அதை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து நம்மால் அதை வெறும் ஊதுபத்தி ஸ்டாண்டாகவே ஆக்கிட்டான். பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம், வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு மனநலம் குறைந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் நிறைய இருக்காங்க. மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய ஒரு அடலசென்ட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் குழந்தைகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுங்கிறாங்க. மருத்துவமனையிலையும் நாங்கள் பார்க்கும்போது 20 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ளாக இருக்கிற பெண்களில் பல பெண்களில் மன அழுத்தம் சற்று தூக்கலாக இருக்குது. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த வாழைப்பழம் மன அழுத்தம் வராமல் தடுப்பதற்கான கூறுகளை அதன் உள்ளே வச்சிருக்கு. செரட்டோனின் நம்ம மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன்பாங்க. அதற்கு உதவி செய்கிறது வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மட்டும்தான். மாதுளம்பழமும் இருக்குது, வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மட்டும்தான் மனநலத்தை சிறப்பாக வைத்திருக்கும். அப்போ ஏன் நம்ம குழந்தைகளுக்கு அது ரெண்டையும் காலையில் கொடுக்கக்கூடாது? சர்க்கரை வியாதிக்காரங்க எடுக்கக்கூடாது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம். ஆனால் மற்ற அத்தனை வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மாதுளை மிக மிக வாழைப்பழமும் மாதுளையும் மிக அவசியம். அப்போ காலை உணவு அப்படிங்கிறது நல்ல சுண்டல், நல்ல சிறுதானியம், இல்லை ஒரு கப்பு நிறைய சூப்பு, ஒரு புரதம், நல்ல புரதத்துக்கு 2 முட்டை, இல்லை பன்னீர், கொஞ்சம் நிலக்கடலை, இப்படி தான் காலை உணவு இருக்கணும். இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சார், சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னார். ஏன்னா அவருக்கு இட்லி, தோசை, பொங்கல், வடை, மசால் தோசை, பூரி இதுதான் காலை உணவு. இதுக்கு முன்னாடி 2 ஃப்ரூட், இதுக்கு அப்புறம் 2 டெசர்ட், அப்படி தான் பழகிருக்காங்க. ஆனால் காலை உணவே இதுதான். என்னைக்காவது ஒரு நாள் தோசை சாப்பிட்டுக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் வடையோ பூரியோ சாப்பிட்டுக்கலாம். இந்த ஊரில் தான் ஒரு நாள் போன தடவை இங்கே என்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த வீட்டு அவருடைய தெரிஞ்ச ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க. அவங்க என்னை பார்த்தோடனே, சார் நீங்கள் தானே அந்த கம்பு வரகு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தோடனே என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி ஆமாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம். சார் உங்களை இதை தான் பார்த்து நான்லாம் வரகு தோசை அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவன் பையனை அப்படி தட்டி டேய் சார் தாண்டா, டே அப்படி சார் தாண்டா. அவன் உலகத்தில் நான் கிடையாது. அவன் அப்படி ரொம்ப இந்த அம்மா தட்டினோடனே என் முகத்தை அப்படி பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அப்படியே பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் தான் இந்த அழுக்கு தோசை, அழுக்கு இட்லிலாம் ஆக்கினதா? ஒழுங்காக எங்கள் அம்மா வெள்ளை வெள்ளையர்னு தோசை சுட்டுட்டு இருந்துச்சு, அதை பூரா அழுக்காக்கிட்டீங்க அப்படின்னா. எனக்கு அப்படியே கொஞ்சம் ஆனந்தமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏன்னா இந்த குழந்தைக்கு இந்த வெள்ளை தான் அழகு, கருப்பாக இருந்தால் அழுக்கு என்று இந்த சமூகம் ஒரு தவறான கற்பிதத்தை கொடுத்து வச்சிருக்கு. கருப்பு தான் சிறப்பு என்று சொல்றதுக்கு யாரும் இல்லை. கருப்புனா அழுக்குன்னு ஒரு தப்பிதமான கற்பிதத்தை கொடுத்து வச்சிருக்கான். அப்போ அவங்கள்ட்ட விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு சூழல். நண்பர்களே, நம் தோசை கருப்பாக இருக்கணும். நம்ம தோசை வீட்டில் இட்லி தோசை கருப்பாகவோ சிவப்பாகவோ இருக்கட்டும். மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நல்ல தொலி நீக்காத உளுந்தையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு பாருங்க, எந்த தவறும் கிடையாது. அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கும். வண்ணம் மாறி இருந்தால் என்ன, அது அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை சம்பா தோசையை சுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை துவையலை வைத்து சாப்பிட்டா ஒரு துளி லைகோபின் உள்ளே போகும். அந்த கருவேப்பிலையிலிருந்து ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்படியான உணவு நமக்கு வேணுமா? அதை விட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லினா அது வெறும் குளுக்கோஸ். வெள்ளை வெளியேறு இட்லி இருக்குன்னா அது வெறும் குளுக்கோஸ் மாலிகுல். அது சர்க்கரையை வேகமாக ஏற்றுறத தவிர வேறு ஒன்றும் செய்யாது. அப்போ நம்ம இப்படியான தோசை இட்லியை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்து மதிய உணவை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் என மதிய உணவு இருக்கட்டும். புலால் சாப்பிட்றவங்க நல்ல 2 மீன் துண்டோ 2 கோழி துண்டோ ஏதோ ஒரு புலாலை வைத்துக்கொண்டு சோறை குறைச்சிக்கணும். சோறை நல்லா மலை மாதிரி குமிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோல காய் வைக்கிற பழக்கம் வேண்டாம். வெளிநாட்டில் பார்த்து சில விஷயங்களை நாம் வெளிநாட்டில் கற்றுக்கொள்ளணும். அவர்கள் அரிசியை ஒன்று சின்ன கப்பில் காய்கறி வச்சுருக்க கப்பில் சோறு வச்சுக்கிறாங்க. காய்கறிகளை நிறைய ஒரு பிளேட் நிறைய வைப்பாங்க. ஒரு பிளேட் நிறைய காய்கறியும் ஒரு சின்ன கப்பில். அப்படி தான் நம்ம வீட்டில் இனிமேல் சோறு இருக்கணும். அதுவும் நம் பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும். அது மாப்பிள்ளை சம்பாவோ கருப்பு கவுனியோ பூங்காரோ காட்டு யானமோ அப்படியான சோறு. காய்கறிகளையும் கீரையும் பழங்களையும் மீன் துண்டுகளையும் அப்படி வைத்துக்கொள்வோம். ஏன்னு இப்படி சொல்கிறேன்னா, கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் இருக்க எப்படி ஃபங்க்ஷனல் பிவரேஜஸ் நமக்கு வேணுமோ, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோயெல்லாம் வராமல் இருக்கணும்னா நாம் வேகமாக இரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடிய உணவுகளை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். நான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, மௌன பஞ்சம் என்று. இந்த மௌன பஞ்சம் இருக்கிற சூழலில்
ஏற்கனவே சத்துக்கள் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் பட்டை தீட்டுனா அரிசியை மட்டும் வச்சு தொட்டுக்குள்ளே கொஞ்சோல பருப்பு கொஞ்சோல காயின்னு வச்சா எங்கே சத்து கிடைக்கும்? அப்போ உணவு தட்டு முழுக்க ஒரு இலை முழுக்க காய்கறிகளும் கீரையும் இல்லை புலால் துண்டுகளும் வைத்து கொஞ்சோல சோறு வச்சோன்னா அந்த ஊட்டத்தை நாம் பெறலாம். அது பெறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருக்கக்கூடிய சர்க்கரை, இரத்த கொதிப்பு எதுவும் வராது. எதுவும் வந்திருந்தாலும் அதை கட்டுப்பாட்டில் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும், சர்க்கரை வியாதியை வெல்ல வேண்டும் என்றால் மாத்திரைகள் மட்டும் பத்தாது நண்பர்களே. அது நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்தாவோ யோகாவோ என்ன வேணாலும் இருக்கட்டும், வெறும் அதை வச்சு மட்டும் என்னுடைய HbA1c 9 இருக்குது, நான் வந்து 6 கொண்டு வந்துடுன்னு யாரால சொல்ல முடியுமா? முடியாது. மாத்திரைகள் தற்காலிகமாக குறைத்து வைக்கும். கஷாயங்களும் அப்படி தான், கூட இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்குவோம். யார் ஒருவர் உணவில் கட்டுப்பாடோடு இருக்காங்களோ, யார் ஒருவர் என்னுடைய உணவு காலை உணவு இப்படித்தான், மதிய உணவு இப்படித்தான், இரவு இப்படித்தான் சாப்பிடுவேன் பிடிவாதமாக இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் NCDயை ஜெயிச்சுட்டு வராங்க. அனுபவத்திலும் சொல்கிறேன், நிறைய எங்களுடைய மருத்துவமனையில் நிறைய கதை கேட்பாங்க, நிறைய பேசுவாங்க. யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள் என்று பார்த்தால் உணவில் மிக மிக திடமாக நான் இதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கவங்க சர்க்கரை கட்டுப்பாடாக இருக்கும். சார் மச்சினை விட்டு கல்யாணம், மைசூர் பாவை எப்படி வேண்டான்னு சொல்கிறது அப்படி சொல்லவனால சத்தியமாக சர்க்கரை கட்டுப்படாது. எப்போவுமே கூட தான் வைத்து கொண்டிருக்கணும். ஒரு பிரச்சனை என்னன்னா, கட்டுப்படாத சர்க்கரை நோயாளிகள், கட்டுப்படாத இரத்த கொதிப்பு நோயாளிகள் தன்னுடைய ஆயுட்காலத்தில் 30 வருஷம் அவனுக்கு சுகரோ டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்ஷனோ இருந்ததுன்னா அந்த 30 வருஷத்தில் கடைசி 10 வருஷத்தில் உறுதியாக சிறுநீரக செயலிழப்பையோ இல்லை என்றால் கண்ணில் ஒரு ரெட்டினல் டிசீஸையோ இல்லை என்றால் ஒரு வேளை புற்றுநோயவோ பெறுவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம். அது எல்லாத்த விட மாரடைப்பு. ஒரு சமீபத்தில் அக்டோபரில் நம்ம திருநெல்வேலிக்காரர் தான், அக்டோபரில் ஒரு பெரிய ஆய்வு அறிக்கையை வெளியிட்டாங்க. டாக்டர் மாணிக்கம்னு ஒரு சயின்டிஸ்ட் ICMRல இருக்கார். அவர் வந்து ஒரு 47 அறிஞர்களோடு சேர்ந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டார். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். அது இந்த சடன் டெத்து. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான் சார், இன்றைக்கி செத்துட்டான் திடீர்னு. முந்தின நாள் என் கூட ஆஃபீஸில் ஒன்றா தான் நாங்கள் டீ குடித்தோம், பயமாக இருக்குது சார், எனக்கும் அதே மாதிரி லைட்டாக நெஞ்சு வலிக்கு அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அப்படியான மரணங்களை நம்ம எல்லாரும் பார்த்து பார்த்து பேப்பரில் வரும். 34 வயதே ஆன இளைஞர் முந்தைய தினம் படுத்து மறுநாள் காலையில் எந்திக்கல, அது ஏதாவது பிரபலங்களாக இருந்தால் ரொம்ப வேகமாக பேப்பரில் வரும். அதை குறித்து அந்த டாக்டர் மாணிக்கம் ஒரு ஆய்வு அறிந்தார். என்ன ஆய்வு தெரியுமா? இந்தியா முழுக்க போன அக்டோபர் அதுக்கு முன்னாடி அக்டோபர் 22 மார்ச் 23 வரைக்கும் எவ்வளவு மரணம் முந்தின நாள் நல்லா இருந்து மறுநாள் இறந்து போயிருக்காங்கன்னு இந்தியா முழுக்க உள்ள மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வை வெளியிட்டாங்க. 1-2 இல்லைங்க, 22,500 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி சரி, 22,500 பேர் இறந்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் உள்ள சேர்ந்து அந்த கோவிட் தான்டா கொல்லுதோ, ஒருவேளை அந்த கோவிடில் போட்ட வேக்சின் தான் கொல்லுதோன்னு எல்லாருக்குள்ளேயும் அந்த சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர்கள் அதை ஒரு பாயிண்டாக வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்படி இறந்து போனவங்களில் ஒரு 750 பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. 750 பேரை அதே வயது, அதே மாதிரி பாலினம், ஆணோ பெண்ணோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட வாழ்வியல், அப்படி ஆஃபீஸா இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபார்மரா இல்லை ட்ரேடராக இருக்காரா அப்படி இருக்கிறத வச்சு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. உயிரோடு இருக்கிறவங்களோட உயிரோடு இருக்கிற அந்த 750 அந்த இறந்து போன 750 வாழ்வியல் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் ஒரு 4-5 பாயிண்ட்டை சொல்கிறாங்க. வேக்சினால் இருக்கிற மாதிரி தெரியல, முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் 45 வயசில் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய சித்தப்பாவோ அவங்களுடைய அண்ணனோ இல்லை பெரியப்பாவோ அவர்களுடைய மரபில் அந்த வாஸ்குலார் ஹெல்த் வந்து 45 வயதில் பாதிச்சிருந்தால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கான செய்தி என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்தில் யாராவது 40-45 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பெரிய மரணத்தையோ இல்லைன்னா ஒரு பெரிய நோயையோ பெற்றிருக்கிற சூழல் இருந்தால் நம்ம 45 வயசில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு. 2வது, நாளைக்கே நான் சல்மான் கான் மாதிரி 6 பேக் வைக்கணும் 8 பேக் வைக்கணும்னு போனவன் ஒரு 10% அதில் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த கடும் உடல் உழைப்போட உள்ள ஜிம்முக்கு போய் இறந்து போனவங்க அதில் ஒரு 10%. இன்னொரு 13% ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன போட்டிருக்காங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கிங்னு போட்டான். உண்மையிலேயே அந்த பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ட்ரிங்கிங் தெரியும், மது எவ்வளோ தூரம். அன்றைக்கி கூட உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் வந்து மதுவினால் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு 3 குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த புத்தக காட்சியில் அவர்களுக்கு ஒரு கைதட்டை சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் குடிவெறி நோய் பெரிய அளவில் இருக்குது.
அதில் பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அதை குடிக்கிறதே தப்பு, அதில் என்ன அளவுக்கு அதிகம். அப்படி குடிக்கக்கூடியவர்கள் ஒரு 12% பீப்புள். இன்னொரு 10% பீப்புள் யாருன்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையை வைத்து கொண்டு எனக்கு ஒன்றும் இல்லை, ஐஎம் ஓகே, ஐஎம் ஆல்ரெடி, நான் நல்லா தான் இருக்கேன், இவங்க தான் ஏதோ எனக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரைன்னு சொல்லி நம்பரை மாற்றி மாற்றி சொல்லி என்னை மருந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த 10 பேர் இறந்து போயிட்டாங்க. நண்பர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய அடுத்த தலைமுறையோ நம்முடைய இளவலோ நம் குழந்தைகளோ இந்த மாதிரி ஒரு சர்க்கரை இரத்த கொதிப்பின் பிடியில் வரக்கூடாதுன்னா லோ கிளைசிமிக் கீட்டோ உணவுகள், கீட்டோ அப்படின்னா புரதம் கூடுதலாக இருக்கிற உணவுகள், புரதம் கூடுதலாக இருக்கணும், சர்க்கரையை வேகமாக இரத்தத்தில் சேர்க்காத ஒரு உணவுகளாக இருக்கணும். அப்படியான உணவுகளை நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கிட்டே இருக்கு. புற்றுநோயினுடைய நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு. இப்போ தான் சமீபத்தில் நேஷ்னல் கேன்சர் டே February 4 தான் முடிஞ்சுது. நிறைய புள்ளி விவரங்கள் வந்துச்சு. அது சமயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தா இன்க்ரீஸிங் தான். பிரஸ்ட் கேன்சர் கூடியிருக்கு, ப்ராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு, கோலன் கேன்சர் கூடியிருக்கு. இவையெல்லாம் ஒரு காலத்தில் மிக அதிக அளவில் இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு, நல்லா அடியிட்டு நான் கோடிட்டே சொல்கிறேன், பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு காரணிகள் மரபு ரீதியாக இல்லை. 10லேருந்து 15% தான் மரபு காரணம். அப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, அம்மாவுக்கு இருந்து அதனால் புற்றுநோய் வந்ததுங்கிறது 15% தான். 85% என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன் அவன் எழுதுகிறான். ஆங்கிலத்தில் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன்னு போடுறான். இப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய உணவுகள்லையும் சூழல்லையும் இருக்கக்கூடிய மாசுக்கள் தான் எபிஜெனட்டிக் டேமேஜ் என்கிற மரபணு இல்லாமல் நம்முடைய ஜீனை பாதிக்கக்கூடிய தன்மையை அவைதான் உருவாக்குகிறது என்றால் இந்த மௌன பஞ்சத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மௌன பஞ்சத்தில் வரக்கூடிய காய்கறிகள்லையும் தானியங்கள்லையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நச்சு ரசாயனங்கள் நமக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கிடலாம். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நான் மருத்துவமனை விட்டு கிளம்பும் போது இரவு 9 மணி, நான் அவசரமாக ரயிலை பிடிக்கணும், 10 மணிக்கு ட்ரெயின் எடுத்து வேகமாக போகணும். நான் கிளம்புறேன், வெளியே ஒரு தாயும் குழந்தையும் நிற்கிறாங்க. அவசரமாக பார்க்கணும் சார், அப்பாயின்மெண்ட் வாங்க. நான் கொஞ்சம் என்னுடைய உதவியாளர்கிட்ட கடிகிறேன், என்னப்பா நேராது நீ சொல்லி அவங்கள காக்க வச்சுட்டு இருக்க அப்படின்னு. இல்லை சார், கண்டிப்பாக ரொம்ப அவசரங்கிறாங்க, பார்த்தாகணும். நாங்கன்னு சரிமா வாங்கன்னு உள்ளே வர சொல்கிறேன். உள்ளே வந்தால் அந்த பெண் குழந்தை 7 வயது குழந்தை. இந்த குழந்தை லட்டு மாதிரி இருக்குது, அப்படி ஒரு அழகு, பேரழகு, கண்கள் பார்த்தா அப்படி ஒரு நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு அழகிய குழந்தை, மிக குட்டியாக, அவ்வளோ ஒரு உச்சி மோர்னு பார்க்கணுங்கிற ஒரு அளவுக்கு அந்த குழந்தை அது. ஆனால் அந்த அம்மா வற்றிய கண்கள், அழுது அழுது தோய்ந்த கண்களோட ஒடுங்கி போயிருக்காங்க. வழக்கமாக ஒரு தாய் குழந்தையை கூட்டு வராங்கன்னா சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் நாளாக சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்குது, இந்த எக்ஸ்ரே பாருங்கள், இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பார்த்தேன், இதெல்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு 4-5 இதை எடுத்து வைப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு 7-8 ஃபைல் வச்சுருக்காங்க. அந்த ஃபைல் அப்படி தூக்கிட்டு மொத்தம் அப்படி போட்டு, சார் பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த ஒரு சொல்லே எனக்கு புரிந்து விட்டது, ஏதோ பெருஞ்சிக்கலில் இருக்கிறாங்கன்னு. நான் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த ஒவ்வொரு பேப்பராக பார்த்த உடனே எனக்கு அதனுடைய தீவிரம் மனசில் புரியுது. அந்த குழந்தைக்கு மூளையினுடைய உள் பகுதியில் ஒரு கட்டி, அணுக முடியாத இடத்துல உள்ள இருக்குது. அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய மூளையினுடைய வள மூளையும் இடது மூளையும் சேர்க்கக்கூடிய நடு தண்டு பிரைன் ஸ்டெம்மில் ஒரு கட்டி இருக்கிறது. அவங்க கண்ணீரோடு கேட்குறாங்க, புகை பிடிச்சா கேன்சர் வரும்னு சொன்னீங்க, மது இருந்துன்னா குடலில் பிரச்சனை வரும், என்ன சார் பண்ணிச்சு இந்த பிள்ளை, யார் கொடுத்தாங்க, ஏன் இப்படி வந்துச்சு? அவ்வளவு வேதனை, ஏதாவது இந்த மருத்துவத்தில் செய்து விட முடியாதாங்கிற ஒரு ஏக்கத்தில் நிற்கிறார்கள். அப்படி ஒரு கட்டியை கொடுத்ததில் நமக்கும் பங்கு இருக்கு. நாம் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள், நாம் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகளை யாரோ எங்கேயோ ஒருத்தர் அவதியுறுகிறார். நண்பர்களே, நம்மால் முடிந்த வரைக்கும் எப்படி இந்த சூழலுக்கு கேடு செய்யக்கூடாது, எப்படி தண்ணீரை சிக்கனமாக வைத்துக்கொள்ளணும், எப்படி காற்றை மாசுபடுத்தாமல் நம்மளவில் என்ன செய்ய முடியும். நீங்கள் உலகளவில் செய்கிறது, ஊரளவில் செய்கிறத பற்றிலாம் பேச வேண்டாம், நம்மளவில் என்ன செய்ய முடியும். அந்த குழந்தை அப்படி நிற்கும் போது எனக்கு அந்த யுனைடெட் நேஷனில் ஒரு குழந்தை 10 வருஷம் முன்னாடி பேசி, உங்களில் சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த குழந்தை ரொம்ப குட்டி குழந்தை, இதே மாதிரி ஒரு குழந்தை மேடையில் பேசியது. அந்த பேச்சு உலகையே உலுக்குச்சு. ஒபாமா இருந்தானே, ஒபாமா எல்லாரும் அவங்க அந்த பேச்சை மிக அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, யூ பீப்புள் ஆல் ஆர் கோயிங் டு டை பிகாஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் மை ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு டை ஆன் கிளைமேட் சேஞ்சிங் அப்படின்னு பேசிட்டு இறங்கிடுச்சு.
நீங்களெல்லாம் முதுமையில் இறக்கப் போகிறீர்கள், ஆனால் நான் என்னுடைய வயதை ஒற்றிய சிறுமிகள் எல்லாம் இந்த சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களால் புவி வெப்படைதலால் நான் இறக்கப் போகிறேன். தயவு செய்து இந்த பூமியை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு இந்த அழகான பூமி வேண்டும், நீங்கள் ஓடி ஆடி மகிழ்ந்து போல் நாங்களும் மகிழ வேண்டும் என்ற அந்த சிறுமி பேசினான். அதுதான் எனக்கு அன்றைக்கு நினைவுக்கு வந்துச்சு. நண்பர்களை, நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பானத்திலும் ஒரு உணவிலும் எப்படியாவது எதிர்ப்பாற்றலை சற்று கூட்டுவதற்கும் எப்படியேனும் நம்முடைய இருக்கிற நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்குமான உணவு தான் நமக்கான உணவு. அந்த உணவு உற்பத்தி செய்யப்படும் போதும் சாப்பிடும் போதும் பிற உயிரிகளை பாதிக்கக்கூடாது. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு சொல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த சொல் வந்து ஒன் ஹெல்த். ஒன் ஹெல்த்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் அது. இனிமேல் வந்து நான் நலமாக இருக்கணும், சிவராமன் நலமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா என் நுரையீரல் நல்லா வேலை செய்தா நலமாக இருந்துடலாமா, இதயம் நல்லா இருக்கா, சிறுநீரகம் நல்ல கழிவுகளை வெளியேற்றுதா, ஈரல் நல்லா இருக்கா அப்படிலாம் மட்டும் நலமாக இருந்துட முடியாது. நான் நலமாக இருக்கணும்னா நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நலமாக இருக்கணும். அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டுக்கள் நலமாக இருக்கணும். பக்கத்தில் கன்னியாகுமரியில் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால்தான் நானும் நீங்களும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்று. அந்த ஒன் ஹெல்த் என்கிற விஷயம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும். நம் உடல் மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கு சரியான உணவுகளை, ஊட்டமிக்க உணவுகளை, சரியான புரிதலோடு ரசாயன கலப்பில்லாத உணவுகளை தினம் அன்றாடம் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை படைத்திடுவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.